கைஸ் நான் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம நாகர்கோவிலோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் போகிறோம். அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டிப்பாக பண்ண ஆரம்பிக்கலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீச் மாதிரி கடல் மாதிரி இருந்துச்சு. கடலில் ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே போனல டைம் தெரில. அப்படியே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்குள்ளே போயாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கு, நம்ம நடக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு அதிகம், சரியான அதிகம். ஆனால் கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யாரையும் அலோவ் பண்ணல. நாங்களும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே உள்ளே நடந்து போனோம். நிறைய வியூவெல்லாம் நிறைய இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன். நீங்களே கன்னியாகுமரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோ நான் டீப்பாக இதில் காமிச்சிருப்பேன். இதில் ரொம்ப தூரம் உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவும். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இது பார்ட் 2 தான். பார்ட் 3 எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம போகலாம். அப்படியே உள்ளே மூவ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கடல் ரொம்ப அலை அதிகமாக வந்துச்சு. அந்த கிட்ட போய் நான் காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ அலை அதிகமாக வருதுன்னு பாருங்கள். இன்னும் நான் கிட்ட போயெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம சன்செட்டை பார்த்துட்டு போயிடலான்னு போய் சன்செட்டுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். சன் செட்டே ஆகலை. கடைசி முடிக்கு 6:30 மேலே தான் செட்டே ஆச்சு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்காக அங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அலையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுண்டு. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு அலையும் எவ்வளோ பெருசாக இருக்குதுண்டு. ஆனால் அந்த வியூ பார்க்கறது சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் திருவள்ளுவர் சிலை சைடு, அப்புறம் உள்ளே போய் பீச்சுக்குள்ளே இறங்கலான்னு போனோம். அப்படியே உள்ளே போயாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா சரி கூட்டம், க்ரௌடெலாம் அவ்வளோ அதிகம். காற்று பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் சுத்தமாக யாரையுமே உள்ளே விடலை. நாங்கள் கன்னியாகுமரி போயிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 4 பேர் பார்த்தீங்கன்னா அந்த அலையில் விழுந்து இறந்து போயிருக்காங்க. அதனால் கன்னியாகுமரி போகிறீங்கன்னா சேஃபாக இருங்க. மெயினாக கிட்ஸை உள்ளே விளையாடவே விடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃபாக பண்ணுங்கள். நாங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோவாலாம் உள்ளே போகல. நான் அந்த சைடில் ஒரு இடம் கட்டுறேன். அந்த இடத்துல நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள், தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வியூவெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிருந்தோம். எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கினதுக்கப்புறம் அங்கே ஒரு இடம் கட்டுறேன் பாருங்களேன். ஒரு இந்த திருவள்ளுவர் சிலை இதெல்லாம் நான் பின்னாடி இருக்கும் பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியோட அந்த பேக்ரவுண்ட் மாதிரி பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. கூட்டமாக ஆளுகள்லாம் இருக்காங்க. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா கீழே போகலாம். நான் ஒரு பாயிண்ட் கட்டுன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு போங்க. இதுதான் அந்த இடம். அதாவது கடல்லேருந்து கொஞ்சம் தள்ளி அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக விளாட்லாம். கிட்ஸுக்கும் நமக்கும் ரொம்ப சேஃபான இடம். இதை பார்த்துக்குங்க திருவள்ளுவர் சிலை. இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அலையெல்லாம் ரொம்ப அதிகமாக வருது. ஆனால் அங்கனக்குள்ளே அவ்வளோவா அலையெல்லாம் இல்லை. பார்த்துக்கோங்க, ஒரு சிவலிங்கம் இருக்கும். அங்கனக்குள்ளே தான் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்காக வெயிட் பண்ணி திரும்பவும் பார்த்தேன். ஆனால் சன்செட்டே ஆகலை கைஸ். கடைசியில் மூடப் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அலைகளை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் டைம் போனதே தெரில. மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆனதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக நடந்து அப்படியே முன்னாடி வந்துட்டோம். முன்னாடி வந்ததுக்கப்புறம் ஒரு சில ஷார்ட்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். அதெல்லாம் நான் இன்க்ளூடிங் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தி மியூசியம் அங்கே இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களா அந்த வீடியோ நான் போடுறேன். அதுக்கப்புறம் திருவள்ளுவரோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்று நான் ஆட் பண்ணி விடுறேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு பிக் மட்டும் போட்டு வர்றேன். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களுக்கு தெரியும் பார்ட் 3ல் பார்க்கலாம்.